நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் இந்த சமூகத்துல என்ன நரேஷன் நம்ம கிரியேட் பண்றோம். ஒரு நில உரிமையை பத்தி அவர் வச்சு நான் பேசுறேன். ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு. அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்க கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம். பட் ஆனா நான் என்ன ட்ரை பண்றேன்னா திரும்பவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமையை கோருதலை பற்றி ஒரு விஷயத்தை நான் பேச நான் ட்ரை பண்றேன். பட் அந்த டைம்ல பல்வேறு சூழல்கள் இருந்தது. பட் திரும்பவும் அதே தான், நீ ராவணனை எப்படி ஹீரோவா காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஞாபகம் இருக்கு, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ நான் ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன், நான் இவ்வளவு வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் நான் வெட்டினா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டயலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை மிக மோசமாக என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களையும் நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்களில்? என்னோட திரைப்படங்களில் பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜ்.